இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ரெஸ்யூமை ஏஐ ஹெல்ப்போட கிரியேட் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம எந்த ஒரு டூலையும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் ப்ராம்ப்ட் ஏஐ வேர்டு இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஈஸியாக ஒரு ரெஸ்யூமை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இந்த வீடியோட எண்டில் நான் ஒரு போனஸ் பாயிண்ட் சொல்கிறேன். அந்த போனஸ் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஹலோ வியூவர்ஸ், நம்ம ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிடுவோம். நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் மேக்ஸிமம் 1 பேஜ் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் 80s கிளியர் பண்ணிடுச்சு அப்படின்னா இட் வில் கோ டு த ரெக்ரூட்டர். இப்போ ரெக்ரூட்டர் வந்து உங்களோட ரெஸ்யூமை மேக்ஸிமம் 5 to 10 seconds தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்குள்ளே உங்களோட ரெஸ்யூம் இட் ஹேஸ் டு ஸ்பீக் டு த ரெக்ரூட்டர். அப்போது உங்களோட ரெஸ்யூம் வந்து ஷார்ட் அண்ட் கண்டென்ட் ரிச்சாக இருக்கணும். அதனால் எப்போவுமே உங்களோட ரெஸ்யூமை 1 பேஜ் ரெஸ்யூமாகவே க்ரியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரொம்ப ஃபேன்சி ஃபாண்ட்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபேன்சி ஃபாண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஏடிஎஸ் சாஃப்ட்வேருக்கு வந்து அந்த ஃபேன்சி ஃபாண்ட் இருக்காது. ஸோ அப்போ உங்களோட ரெஸ்யூமை வந்து ப்ராப்பராக அதெல்லாம் ஸ்கேன் பண்ண முடியாது. ஸோ நான் கொடுத்துருக்குற இந்த ஃபாண்ட்டை மட்டும் உங்களோட ரெஸ்யூமில் யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களோட ரெஸ்யூமில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் சைஸு 10.5லேருந்து 12 வரைக்கும் இருக்கலாம். மேபி ஹெட்டிங்ஸ்க்கு வந்து நீங்கள் 14 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட், உங்களோட ரெஸ்யூமில் வந்து 2 காலம் ரெஸ்யூமாக க்ரியேட் பண்ணக்கூடாது. எப்போவுமே பிளெயினாக 1 காலம் ரெஸ்யூமாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த 2 காலம் ரெஸ்யூம் யூஸ் பண்ணும்போது ஏடிஎஸ் வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு ஸ்கேன் யுவர் ரெஸ்யூம். ஸோ அதனால் எப்போவுமே 1 காலம் ரெஸ்யூம் பிளெயின் ஓல்டு ரெஸ்யூம் ஃபார்மேட்டே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேன்சி ஃபார்மேட்டுக்கெலாம் என்றைக்குமே போகாதீங்க. நீங்கள் இந்த ஃபேன்சி ஃபார்மேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ யூஸ் பண்ணலாம்னா டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ போகும்பொழுது இந்த ஃபேன்சி ஃபார்மேட்டட் ரெஸ்யூமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இஃப் யூ ஆர் அப்ளைங் ஃபார் அ ஜாப் த்ரூ ஆன்லைன் தென் யூ ஹேவ் டு யூஸ் சிங்கிள் காலம் ரெஸ்யூம். அடுத்தது உங்களோட ரெஸ்யூமில் எப்போவுமே உங்களோட ஃபோட்டோவை அட்டாச் பண்ணி வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஏடிஎஸ்ஸால் உங்களோட இமேஜை ஸ்கேன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், யூ ஷுட் நாட் யூஸ் ஐகான்ஸ், டேபிள்ஸ், சார்ட்ஸ், இது எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளைனாக நீங்கள் வந்து புல்லட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்தது ஸ்டாண்டர்டான ஹெட்டிங்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்ஜெக்டிவ், சம்மரி, எஜுகேஷன், ஸ்கில்லு, இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான ஹெட்டிங்ஸை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபேன்சியான ஏதாவது ஒரு வேர்டை நான் போட போகிறேன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஏடிஎஸ் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ ஆல்வேஸ் யூஸ் ஸ்டாண்டர்ட் ஹெட்டிங்ஸ். ஃபைனலாக உங்களோட ரெஸ்யூமில் ஸ்பெல் செக் பண்ணி எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல், கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு பி வியூட் பை அ ப்ரொஃபஷனல். ஸோ உங்களோட ரெஸ்யூம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எப்படி நம்மளோட ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ண போகிறதுன்றதை பார்த்துருவோம். இந்த ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி ப்ராம்ப்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ராம்ப்டை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணி இதை பேஸ்ட் பண்ணி இது மூலமாக தான் நம்ம ரெஸ்யூமை க்ரியேட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு MERN ஸ்டாக் டெவலப்பர் ஆர் பேக் அண்ட் டெவலப்பர் என்ன ரோலாக இருக்கிறீங்களோ அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராம்ப்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம இப்போ வந்து ரெஸ்யூமை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஏஐ டூல் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சாட் ஜிபிடிக்கு நம்ம ப்ராம்ப்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ஆல்ரெடி நான் ப்ராம்ப்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுதான் என்னோடய ப்ராம்ப்ட். ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸையும் நான் கொடுத்துருக்குறேன். என்னெல்லாம் எனக்கு வந்து என்னோடய ரெஸ்யூமில் இருக்கணும் அப்படின்றத நான் இதில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கணும், அப்ஜெக்டிவ் இருக்கணும், எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் இருக்கணும், ஸ்கில்ஸ் இருக்கணும், அச்சீவ்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், சர்டிஃபிகேஷன்ஸ். ஸோ என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் என்னோடய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஏதாவது சர்டிஃபிகேஷன்ஸ் செஞ்சுருக்கிறேன்னா அதை கொடுத்துக்கோங்க. உங்களோட ஸ்கில்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஸ்கில்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு MERN ஸ்டாக் தெரியும் அப்படின்னா MERN ஸ்டாக் அப்படின்ட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுமோ அந்தந்த டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நார்மலாக நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சாட் ஜிபிடி இப்படி தான் நீ வந்து க்ரியேட் பண்ணணும், 1 பேஜ் ரெஸ்யூமை க்ரியேட் பண்ணணும், ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக க்ரியேட் பண்ணணும், ஹெட்டிங் எல்லாம் கேப்ஸாக இருக்கணும். ஸோ இதை மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அதுக்கு நான் கொடுத்துட்றேன். எக்ஸாம்பிளுக்கு என்னோடய கோர் வந்து MERN ஸ்டாக் டெவலப்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஸோ என்னோடய ரெஸ்யூமை வந்து MERN ஸ்டாக்கு ஏற்ற மாதிரி உன்னோட கீவேர்ட்ஸு எல்லாத்தையும் ஆப்டிமைஸ் பண்ணி எனக்கு க்ரியேட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறேன். நம்மளோட ரெஸ்யூமில் இந்த ஹாபீஸு, டிக்ளரேஷன்ஸு, ஃபேமிலி இன்ஃபர்மேஷன்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நமக்கு வேண்டாம். ஏன்னா நம்மளோட ரெஸ்யூம் வந்து 1 பேஜாக தான் இருக்க போகிறதுனால ஸோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடு அப்படின்றதையும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்ன ஆர்டரில் வந்து இதை நீ சார்ட் பண்ணி தரணும் அப்படின்னா நேம் அண்ட் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன், அப்ஜெக்டிவ், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட், எஜுகேஷன், சர்டிஃபிகேஷன்ஸ்.
ஸோ இந்த ஆர்டரில் எனக்கு வந்து ரெஸ்யூமை நீ ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்றத நான் சொல்லியாச்சு. அது போக அவுட்புட் வந்து எனக்கு வந்து 1 பேஜ் ரெஸ்யூமாக இருக்கணும். எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்க வேண்டாம். அப்புறம் எனக்கு ஃபைனலாக ரெஸ்யூம் கண்டென்ட்டை கொடு. இது எல்லாமே இந்த ப்ராம்ப்ட்டில் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்யூம் ஃபார்மேட்டை உங்களுக்கு வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிடும். ஸோ இதை கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுவாகவே உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஜென்ரேட் பண்ணிடுச்சு. ஸோ இதை வச்சே உங்களால் ஈஸியாக வந்து ப்ளே அரவுண்ட் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது எல்லாத்தையும் நான் காப்பி பண்ண போகிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு மைக்ரோசாஃப்ட் வேர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து கூகுள் டாக்ஸை தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இதில் பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூகுள் டாக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த 2 காலம் ரெஸ்யூம்ஸ் எல்லாமே சஜஸ்டபிள் ரெஸ்யூம்ஸ் கிடையாது. எப்போவுமே நமக்கு வந்து 1 காலம் ரெஸ்யூமாக தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ டைரெக்டாகவே நம்மளோட ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ஸோ கூகுள் டாக்ஸில் வந்துட்டு ஒரு பிளெயினான ஒரு டாக்குமெண்ட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிட்டு காப்பி பண்ண கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க. மேக்ஸிமம் நம்மளோட 80% ஆஃப் த கண்டென்ட்டோட நமக்கு வந்து நம்மளோட ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணி தந்துருச்சு. இனி நம்ம வந்து இதை வந்து ஃபார்மேட் மட்டும் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ என்னோட நேமை ஃபஸ்ட் நான் கொடுக்குறேன். ஆண்ட்ரூ ராயன் டி. ஸோ நம்ம நேம் கொடுத்துருக்குறோம். ஸோ நேம் வந்து ஸோ இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே சென்டர் லைன் பண்ணிடுவோம். சென்டர் லைன் பண்ணியாச்சு. ஸோ என்னோட நேமு தான் வந்து டாப்பில் இருக்கணும். ஓகே, நிறைய பேர் வந்து ரெஸ்யூமு அப்படின்றது மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ தட் இஸ் நாட் நீடட். நம்ம இதில் வந்து நான் என்னோடய நேமை வந்து போல்டு பண்ணிக்கிறேன். அண்ட் நேமுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் 14 நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட சிட்டி, நீங்கள் உங்களோட ஃபுல் அட்ரஸ்லாம் கொடுக்க வேண்டாம். எந்த சிட்டி எந்த ஸ்டேட் அப்படின்றத மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சென்னை, நாடு. ஓகே, ஸோ அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. ஸோ இமெயில் ஐடியில் முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. அதனால் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு இமெயில் ஐடியை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் அடமொழி வச்சு ஏதாவது ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இமெயில் ஐடியெலாம் இதில் ஆட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ப்ரொஃபஷனலாக ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுங்கள், அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கிட்டப்போட யூஆர்எல்லையும் உங்களோட லிங்க்டினோட யூஆர்எல்லையும் கொடுக்கணும். இது எப்போவுமே உங்களுக்கு கிளிக்கபிள் லிங்காக இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதில் வந்து அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா லிங்காக வந்துடும், ரைட்? பட் ஐ பெட்டர் சஜஸ்ட் நாட் டு டூ திஸ். நீங்கள் வந்து இந்த யூஆர்எல் அப்படி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வெப்சைட்குள்ளே வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்குள்ளே வந்துட்டு உங்களோட யூஆர்எலை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் யூஆர்எல் கொடுத்து இந்த யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிவிட்டு உங்களோட லிங்க்டினோட இருக்கிற இடத்துல போட்டுக்கோங்க. ஸோ இப்போவும் இது வந்து பிளெயின் டெக்ஸ்ட்டாக இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு கிளிக்கபிள் லிங்காக சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதில் நான் வந்து இன்சர்ட் கொடுத்து லிங்க்குன்னு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ ஒரு கிளிக்கபிள் லிங்காக மாறிடுச்சு. ஏன் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் இதை அப்படியே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் பேஸ்ட் பண்ணுறேன், இப்படி வந்துடும். ஓகே, இப்படி வந்துச்சுன்னா ஆன்லைனில் இருக்கும்போது கிளிக் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும். பட் பிரிண்ட் அவுட் எடுத்து கைக்கு போகும் பொழுது அவங்களா பார்க்கணுன்னு நினச்சாங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அட்லீஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது இந்த யூஆர்எல் போட்டாங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிரும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இதை நான் சஜஸ்ட் பண்ணேன். நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட நேமுக்கு கீழே உங்களோட ரோலை நீங்கள் வந்து இது பண்ணிக்கிடலாம். மேபி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அதையும் நீங்கள் போல்டு பண்ணிவிட்டு மேபி ஒரு ஃபாண்ட் சைஸை கூட்டிக்கோங்க. ஸோ இதையும் அலைன் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இப்போ நம்மளோட ரெஸ்யூம் வந்து ஒன்லி ஃபார் ஃப்ரெஷர்ஸ்க்குனால நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்தது இதெல்லாமே போல்டு பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அலைன் பண்ண வேண்டியது தான் உங்களோட வேலை. ஸோ இந்த ஹெட்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் 13 வச்சுக்கோங்க. போல்டு பண்ணி 13. இந்த ஸ்கில்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்கல்ல, ஸ்கில்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதை மட்டும் நீங்கள் பார்த்து அலைன் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ அதனால் இந்த எம்இசி ஆர்கிடெக்சர் தேவைப்படாது. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். தேவை இருக்கிறது தேவையில்லாதது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது போக எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை நீங்கள் வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ப்ராபபிலி அதுவாகவே ஸ்டாட்டிக்காக ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி தந்திருக்குது. அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண வேண்டியதை ஆட் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபைன். ஸோ எஜுகேஷன் வந்துருச்சு. எஜுகேஷன்லையும் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே. ஸோ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து எந்த இயரில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஐ வில் ட்ராப் இட் டு த எண்ட். அண்ட் எந்த காலேஜில் படிச்சிருக்கிறேன் அப்படின்றத மேபி சிஜிபிஏ நீங்கள் போட வேண்டியிருக்கும். ஃப்ரெஷராக இருக்கிறனால நீங்கள் சிஜிபிஏ போட வேண்டியிருக்கும். இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் இந்த இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. ஓகே. இது போக ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. மேபி ஹேக்கர் ரேங்க்கில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணியிருக்கேன், லீட் கோடில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கேன், இந்த ரேங்க்கில் இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி மட்டும்தான் போடணுமே தவிர வேறு எதுவும் தேவையில்லாததை வந்து அச்சீவ்மெண்ட்ஸில் ஆட் பண்ணாதீங்க. உங்களோட ரெஸ்யூம் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக மாற்றி நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் போனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களோட ஒரு ரெஸ்யூமை எல்லா ஜாப் போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஜாப் போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு தான் அந்த ஜாப் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக், தே கிரியேட் அ ரெஸ்யூம், அதே ரெஸ்யூமை எல்லா ஜாப் போஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதனாலேயே ஏடிஎஸ் மெஷின் அவங்களோட ரெஸ்யூமை ஃபில்டர் பண்ணிடும். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் உங்களோட ரெஸ்யூம் ஒவ்வொரு ஜாப் போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஜாபுக்குள்ளே வரீங்க, உள்ளே வந்துட்டு ஏதாவது ஒரு ஜாப் இருக்குன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜாபை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ப்ராம்ப்ட் கூட நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கிட வேண்டியதான். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு போட்டுட்டு அவங்க கொடுத்தது எல்லாத்தையும் உங்களோட இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒரு வேர்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் த ரெஸ்யூம் அக்கார்டிங் டிஸ்கிரிப்ஷன். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன வேர்டை மட்டும் ஆட் பண்ணி அப்படியே தூக்கி நீங்கள் வந்து அதுகிட்ட கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாகவே அது உங்களுக்கு கிரியேட் பண்ணி தந்துடும். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுக்கோங்க. உங்களுடைய கருத்தை இந்த கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுக்கு என்ன இதுக்கு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.